The Tata Group, the parent company of Air India, the one that got involved in today's accident, has announced three major decisions. First one, Tata will pay 1 crore to all the families that lost their loved ones in today's accident. Two, Tata will take care of all the medical expenses of anyone who has been injured in this particular accident. And the third is Tata will help in rebuilding of the medical hospital that was actually affected because of the accident. இந்த பிளேன் கிராஷ்ல செத்து போனவங்களுக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டாடா சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் வந்ததுமே அதை தூக்கிட்டு வந்து பிஆர் வேலை பார்க்கறதுக்கு மதன் கௌரி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது இல்லாமல் ஃபினான்ஸ் வித் ஹரிஷ்ன்ற நபர் வந்து ஒரு படி மேலே போய் டாட்டா மேலே எந்த தப்புமே இல்லைனாலும் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, இதுதான் ரத்தன் டாட்டாவோட லெகசி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து ஐயோ டாட்டா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஏதோ கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட்னால டாட்டாவுக்கு அந்த டாட்டா நிறுவனத்துக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த ஏர்கிராஃப்ட் லாஸ், அதனால ஏற்பட்ட பிசினஸ் லாஸ், அது எல்லாத்தையுமே அவங்க இன்சூர் பண்ணிருப்பாங்க. அந்த இன்சூரர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பணம் பே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அந்த 2000 கோடி ரூபாய் வச்சு இவங்க வந்து இந்த 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷனு, அது இல்லாமல் புது ஏர்கிராஃப்ட், அவங்களுக்கு ஏற்பட்ட பிசினஸ் லாஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபேக்ட். இப்போ வந்து டாட்டா வந்து ஏதோ தங்களோட கை காசை போட்டுலாம் இவங்களுக்கு தரப்போறது கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதை பத்தி படிக்கிறதுக்கு இங்க வந்து நிறைய சோர்சஸ் இருக்கு. அதை படிச்சுட்டு இங்க நல்ல இன்ஃபர்மேஷன் அவங்களோட வியூவர்ஸ் கொடுத்தா நல்லதுன்னு தோணுது. அதே மாதிரி இன்னொரு நரேட்டிவ் என்னன்னா, டாட்டா வந்து ஏர் இந்தியாவை வாங்கினதே பெரிய விஷயம், அவங்க ஏதோ தர்மத்துக்கு வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நரேட்டிவும் செட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. டாட்டாவுக்கு ஏர் இந்தியா ரொம்ப கம்மியான அடிமாட்டு பிரைஸ்ல தான் கிடைச்சது. அவங்க ஏர் இந்தியா வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 5 வருஷத்துல டாட்டா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கேள்விக்குள்ளாக்கும். அதனாலதான் வந்து அந்த நெக்லிஜென்ஸ்னால தான் இன்னைக்கு வந்து இத்தனை உயிர் வந்து போயிருக்கு. ஸோ நம்ம அக்கௌண்ட் வளர்க்க வேண்டியது டாட்டாவை.